பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னா என்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலையும் பலனையும் கிருபையும் உண்டாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். சூனேமியா என்கிற ஒரு ஊர்ல ஒரு ஸ்திரீ வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த அம்மாவுக்கு திருமணமாகி பிள்ளை இல்லாத நேரத்துல கர்த்தருடைய மனுஷனாகிய எலிசா என்கிற தீர்க்கதரிசி அந்த அம்மாவுக்கு சொல்லுகிறார், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்பதாக சொல்லுகிறார். அதே போல ஒரு வருஷத்துல அந்த அம்மாவுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாய் பிள்ளைகள் இல்லாத அந்த அம்மாவுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி ஒரு குழந்தையை, ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து திடீரென்று சொல்லி மரித்து போகிறது. தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலிலேயே மடியிலே விழுந்து செத்து போயிடுது. அப்போ இந்த அம்மா எழும்பி உடனடியாக அழுகலை, எந்த ஒப்பாரி வைக்கலை, யாரிடத்திலும் இப்போ உதவி கேட்கல, எதையுமே செய்யலை. அந்த பையனை கொண்டு போய் மேல் வீட்டு அறையில், எந்த வீட்டில் எந்த அறையில் அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி வந்து தங்குவாரோ அந்த இடத்துல அந்த குழந்தைய, அந்த பையனை படுக்க வச்சுட்டு அவள் தீவிரமாக ரொம்ப எமர்ஜென்சியை போல் அர்ஜென்ட்டாக எழும்பி எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக ஓடுகிறார். அவங்க புருஷன் கூட கேட்குறாரு, நீ எங்கே போகிற? நான் கர்த்தருடைய மனுஷனை பார்க்கும்படியாக போகிறேன். இன்றைக்கு எந்த விசேஷம் இல்லையே, ஏன் சடனாக போகிறேன்? அந்த கணவர்கிட்ட கூட தன் பிள்ளை மரித்தது என்பதை வாயினால் அறிக்கையிடவே இல்லை. நல்ல இந்த கான்டெக்ஸ்டை கவனித்து பாருங்க. கணவனிடத்துல கூட என் மகன் மரித்து போனான் என்பதை வாயினால கூட அறிக்கையிடாம ஓடுகிறாள். அந்த எலிசா தீர்க்கதரிசி இடத்துல ஓடி போய் சொல்லுகிறா, நான் உம்மை விடுகிறதில்லை. நானா குழந்தைய கேட்டேன், நீர்தான் எனக்காக ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை இன்றைக்கு செத்து போயிருக்கு. அந்த மகன் செத்து போனான், மரித்து போனான் என்பதாக என் கணவனிடத்துல கூட என் வாயினாலே நான் அறிக்கையிட்டு சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்தில் தான் சொல்லுகிறேன். ஆகையால ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், மரித்து போன என்னுடைய மகன் உயிரோடு கூட எழும்புகிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி இந்த சூனேமியால் உறுதியாக நின்று கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், எல்லாம் முடிந்து போனதாக இருக்கலாம், எல்லாமே இனி ஒன்றுமே உயிர்ப்பிக்கப்படாது, இனி ஒரு அற்புதமும் நடக்காது என்பதாக இருந்தாலும் உங்க வாயினால எதையும் அறிக்கையிட வேண்டாம். எதிர்மறையான அவிசுவாசமான எந்த காரியத்தையும், தெய்வத்தை மகிமைப்படுத்தாத எந்த வார்த்தைகளும் பேசாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை. கர்த்தாவே, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்லி நீங்க உறுதியாக கர்த்தருடைய சமூகத்துல முழங்காலிட்டு மன்றாடும் பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். இந்த எலிசா தீர்க்கதரிசி போய் அந்த பிள்ளைக்காக ஜெபித்து அல்லது மேலே படுத்து சில காரியெல்லாம் செய்யும் போது மரித்து போன சூனியமியோடைய மகன் உயிரோடு கூட எழும்பினானாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதே அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். எப்போ தெரியுமா? யார் ஒருவர் கர்த்தாவே, ஒரு அற்புதம் நடக்கிற வரைக்கும், நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை என்பதாக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். மரித்து போனது என்பதாக கணவனிடத்திலையும் சொல்லாம, வேலைக்காரனிடத்திலும் சொல்லாம நேரா வந்து கர்த்தருடைய சமூகத்துல சொன்னா பாருங்க, அதுதான் அந்த அம்மாவுடைய உறுதி, விசுவாசத்தை காண்பிக்கிறது. நீங்க மனுஷனிடத்துல போய் உங்க பிரச்சனைகளை என்ன சொன்னாலும் இட்ஸ் அ டைம் வேஸ்ட். மனிதர்களால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு உதவி செய்ய முடியும், அதை மேல அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தரால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதானத்துல தேவனால அற்புதங்களை செய்ய முடியும். பியாண்ட் த சூப்பர் நேச்சுரல் லெவல் கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். அவரால் செங்கடலை 2ஆய் பிளக்க முடியும், யோர்தானை 2 குவியலாக நிற்க முடியும். மரித்தோரையும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். சூழ்நிலைகளை மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளுகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார், பிரபுக்களை தள்ளுகிறார்,
பிரபுக்களை எழுப்புகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. தேவனால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு நான் என் பிரச்சனையை மனுஷனிடத்துல சொல்ல மாட்டேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த சூனேமியால் எப்படி உறுதியா இருந்தாலோ அதே போல நாமும் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய அழுகை, நம்முடைய கூக்குரல் இவையெல்லாம் கொண்டு போய் மனுஷனிடத்துல குறைகளை போல சொல்லாம, தேவரே நான் உம்மிடத்துல சொல்லுகிறேன், நீர் என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனத்தை கொடுக்கிற வரைக்கும், ஒரு அற்புதத்தை, ஒரு நன்மையை செய்கிற வரைக்கும் நான் உம்மை விடுகிறதில்லை. உன் கணவனால நீ அடிக்கப்பட்டு நீ மனம் நொந்து போயிருக்கலாம், கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் பிள்ளைக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பல மனிதரிடத்துல சொல்லி உதவி கேட்டு ஒண்ணுமே நடக்காம இருக்கா? ஸ்டாப். மனிதர்கள் இடத்துல உங்க பிரச்சனைகள், தேவைகளை சொல்லுவதை நிறுத்தி கர்த்தரிடத்துல தான் சொல்லுவேன் என்பதாக நீங்க திரும்பினீங்கன்னா நிச்சயமாக ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். நீங்களும் சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதில்லை. அல்லேலூயா. வேதத்துல இதே எலிசா இதே போல சொல்லியிருக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 4ஆம் வசனத்திலாம் எலியா என்கிற தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளும் போது எலிசா என்கிற தீர்க்கதரிசி இதே தான் சொன்னார், நான் உம்மை விடுகிறதில்லை என்பதாக. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். யாக்கோபு என்கிற கர்த்தருடைய மனுஷன் அவன் முழுவதும் அந்த தேவதூதனோடு கூட போராடும் பொழுது சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். யாரெல்லாம் உறுதியோடு விசுவாசத்தோடு கர்த்தரை விடாம அவருடைய பாதங்களை பற்றி பிடித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரம் இல்லை. நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும், நிச்சயமாக ஒரு அதிசயம் நடக்கும். நீங்கள் மனிதனிடத்துல போய் உங்க தேவைகளையும் பிரச்சனைகளையும் சொல்வதை நிறுத்திட்டு, அழுகிறதை நிறுத்திட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பி வாங்க. அற்புதங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை விடுகிறதில்லை. ஏசப்பா, எங்க சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், தேவைகள் பல இருந்தாலும் நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மாறுவதாக, வியாதிகள் நீங்குவதாக, எல்லா பண தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.